ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் 65. பொதுவாக சிக்கன் 65 கேட்டாலே நம்ம கடையில் மசாலா வாங்கி பொரிச்சு கொடுத்துருவோம். இன்றைக்கி அந்த மாதிரி இல்லாமல் கல்யாண வீடுகளில் அவங்களே மசாலா கரெக்டாக ரேஷியோ மிக்ஸ் பண்ணி பொரிப்பாங்க. இன்றைக்கி நம்ம அந்த ஸ்டைலில் தான் சிக்கன் 65 செய்ய போகிறோம். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு லக்ஷ்மி சமையல். சிக்கன் 65 பண்ணுறதுக்கு முதல் சிக்கனில் மசாலா போட்டு எடுத்து வச்சிடலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கிறேன். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சுத்தமாக இல்லாமல் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி போனோடு எடுத்துருக்கிறேன். நீங்கள் போன்லெஸ் சிக்கனில் கூட 65 போட்டுக்கலாம். இப்போ 1/2 கிலோ சிக்கனுக்கு எவ்வளோ மசாலா போடலான்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், காரத்துக்காக மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். கலருக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் நான் எடுத்துக்கிறேன். இதுவே நல்ல கலர் கொடுக்குங்க. எக்ஸ்ட்ரா எதுவும் கலர் சேர்க்க தேவையில்லை. மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக. சோம்புத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். அடுத்தது தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, லெமன் ஜூஸ் ஒரு பாதி பழம் சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். இந்த மசாலா எல்லாமே நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது எதுக்குன்னா கல்யாண வீடுகளில் மேக்ஸிமம் தேங்காய் எண்ணெயில் சில்லி போட்டு எடுப்பாங்க. அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஆயிலில் பொரிக்கிறதுனால 2 டேபிள் ஸ்பூன் அந்த ஃப்ளேவருக்காக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெயிலே பொரிக்கிறப்பல இருந்தால் இது தேவையில்லை. இப்போ இந்த மசாலா நல்லா கலந்து விட்டுட்டு குறைஞ்சது ஒரு 1 மணி நேரம் ஊற விட்டுறலாம். அதிகபட்சம் 3லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஊறலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மசாலா ஊறட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. சிக்கனும் 1 மணி நேரமாக நல்லா ஊறிடுச்சு. இப்போ கேஸு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒவ்வொரு சிக்கனாக நம்ம போட்டுக்கலாம். ஒவ்வொன்றா எடுத்து போடுங்க. அப்போ தான் ஒட்டாமல் உங்களுக்கு கரெக்டாக வரும். சிக்கன்லாம் சேர்த்துட்டு உடனே கரண்டி வச்சு நீங்கள் கிளறாதீங்க. ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு சிக்கன்லேருந்து மசாலா பிரியாமல் அதோட நல்லா ஒட்டி வரும். இது வேகட்டும். 1 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. இப்போ அப்படியே லேசாக திருப்பி போட்டுக்கலாம். நான் கலர் எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு நல்லா டார்க் ரெட் கலர் வேணும்னா கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன்லாம் நல்லா வெந்தாச்சுங்க. எடுத்துடலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்தாலே சிக்கன் நல்லா வெந்துடும். எடுக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா சிக்கனையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா சிக்கனையும் பொரிச்சு எடுத்தாச்சு. மேரேஜ் ஸ்டைலில் சிக்கன் 65 ரெடி. இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லக்ஷ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.